பிக் பாஸ் வீட்டில் தற்போது வைல்டு கார்டு என்ட்ரியாக களமிறங்கியிருப்பவர் நடிகை திவ்யா கணேஷ். இவர் வீட்டிற்குள் வந்த சில நாட்களிலேயே பார்வையாளர்களின் கவனத்தை கவர்ந்துவிட்டார். பிரஜின், சாண்ட்ரா, அமித் பார்கவுடன் ஒப்பிடும்போது திவ்யா மிகவும் தெளிவாகவும் நிதானமாகவும் விளையாடுகிறார் என ரசிகர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் பார்வதி யாருடைய பேச்சையும் கேட்காமல் தனக்கென்று நடந்து கொண்டு வருகிறார். இதனால் கடந்த சீசனில் மாயாவிற்கு இருந்த அர்ச்சனை போல இந்த சீசனில் பார்வதிக்கு ஒரு திவ்யா உருவாகி இருக்கிறார் என ரசிகர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். திவ்யா கணேஷ் ஒரு சீரியல் நடிகை மட்டுமல்ல, இவர் ஒரு சட்டம் படித்தவர் என்பதும் பலருக்கும் ஆச்சரியம் அளிக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திவ்யா சென்னையில் சட்டப்படிப்பை முடித்து அங்கரிங் மூலம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார். பின்னர் சன் டிவியின் கேளடி கண்மணி சீரியல் மூலம் தொலைக்காட்சியில் அறிமுகமானார். அதன்பின் விஜய் டிவி, ஜி தமிழ் உள்ளிட்ட பல சேனல்களில் தொடர்ச்சியாக நடித்துள்ளார். பிக் பாஸ் வீட்டிற்குள் வருவதற்கு முன்பு சன் டிவியில் ஒளிபரப்பாகும் அன்னம் சீரியலில் வில்லியாக நடித்து வந்தார். 2017ஆம் ஆண்டு நடிகர் ஆர்.கே. சுரேஷுடன் திவ்யா தன்னுடைய திருமணத்தை அறிவித்திருந்தார். ஆனால் பின்னர் சில காரணங்களால் அந்த திருமணம் நிறுத்தப்பட்டது. இதை பல பேட்டிகளில் திவ்யா திறந்த மனதுடன் கூறியிருந்தார். அது மட்டுமின்றி ஹைதராபாத் விமான நிலையத்தில் தன்னிடம் அத்துமீறிய ஒருவரை எதிர்த்து துணிவாக எதிர்த்த சம்பவமும் ரசிகர்களுக்கு தெரிந்ததே. எந்த பிரச்சனையிலும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட பெண் திவ்யா கணேஷ். அதனால்தான் ரசிகர்கள் பிக் பாஸ் வீட்டை சமாளிப்பது திவ்யாவுக்கு ஒரு குழந்தை விளையாட்டு மாதிரிதான் என கூறுகின்றனர். வீட்டுக்குள் வந்த முதல் நாளிலிருந்தே விஜே, பார்வதி, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் உள்ளிட்ட அனைவருக்கும் நேரடியாக பதிலடி கொடுத்து வருகிறார் திவ்யா கணேஷ். இப்போதே பார்வையாளர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கும் இவர் பிக் பாஸ் 9 சீசனில் ஒரு ஸ்ட்ராங் கான்டெஸ்டன்டாக உருவாகி வருகிறார். பிக் பாஸ் வீட்டில் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மையான விளையாட்டு, அதுதான் திவ்யா கணேஷின் ஸ்டைல்.